இயேசு செய்த அதிசயங்கள்லயே மாபெரும் அதிசயம் என்ன சொல்லுங்க, யாராவது சொல்லுங்களேன். இறந்து போன லாசரை உயிர்ப்பித்தது. அப்புறம் கானா ஒரு திருமணத்தில் தண்ணீரை, சத்தமா சொல்லாதீங்க, இங்க யாராவது தண்ணியை வந்து ஃபாதர் ஏதாவது பிராண்டி விஸ்கியா மாற்ற முடியுமான்னு கேட்டாலும் கேட்பாங்க. 5 பேருக்கு 5 அப்பங்களை கொண்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இயேசு செய்த மாபெரும் அதிசயம் என்பது நீங்களும் நானும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். 12 பேர். இந்த 12 பேர்ல ஒழுங்கா படிச்சது ஒரே ஒரு ஆள் தான். அந்த காலத்துல காலேஜ் ஸ்கூல்லாம் கிடையாது, ஆரட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த ஆரட்ரிக்கு போய் முறைப்படி படிச்சது ஒரே ஒரு ஆள் தான். யார் அவரு? யாரு? யாரும் கரெக்டா சொன்ன, சத்தமா சொல்லுங்க. யூதாஸ். சிறப்பு, ரொம்ப. யூதாஸ் தானே சொன்னீங்க? யூதாஸ் மட்டும்தான் ஒழுங்கா படிச்சாள், மற்ற யாரும் ஒழுங்கா படிக்கல. மீன் பிடிக்கிறவங்க, நம்ம வண்டி ஓட்டிட்டு போனா இன்னைக்கு இந்த டால் பிரிக்கிறவங்கள இன்னைக்கே நம்ம மதிக்கிறது இல்லை. சந்தையில் உட்காந்து 5 பைசா 10 பைசா ஒரு காலத்தில் வாங்குவாங்க உள்ள போறவங்கள்ட்ட. அவங்கள நான் யாராவது மதிப்பது உண்டா? அப்போ சிலர்கள்ல 2-3 பேர் அப்படி உள்ளவங்க தான். இந்த மாதிரி சந்தையில் உட்காந்து காசு பிரிக்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, இப்படி மிக மிக சாதாரணமான 11-12 பேரை கொண்டு உலகம் முழுவதும் மீட்பின் செய்தியை எடுத்து சென்றார் அல்லவா இயேசு. அதை போல ஒரு புதுமை வேற கிடையவே கிடையாது. இயேசு செய்த மாபெரும் அதிசயங்கள் என்பது அப்போஸ்தலத்துவத்தினுடைய அதிசயம்.